பல வருடங்களுக்கு முன் 51 சித்தர்கள் ஒன்றிணைந்து உலக நலனுக்காக மகா வேள்வி நடத்த முயன்றார்கள். அவர்கள் வேள்வி நடத்த ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்யும்போது இயற்கை எழில் சூழ நீர் நதி நிறைந்த இடத்தில் ஒரு அழகிய வனத்தை கண்டார்கள். அந்த வனத்தை கண்ட சித்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த அழகிய வனத்தில் 51 சித்தர்கள் மகா வேள்வி யாகத்தை நடத்தினார்கள். சிவனையும் பார்வதி தேவியை நோக்கி சுமார் 48 நாள் ஒரு மண்டலம் யாகத்தை நடத்தினார்கள். யாகத்தில் சிவனும் பார்வதி தேவியும் காட்சியளிக்கவில்லையே என்று மனம் உடைந்தார்கள். இறுதியில் 51 சித்தர்களும் நாம் செய்த யாகம் சிவனையும் பார்வதி தேவியையும் சென்றடையவில்லை என்று 51 சித்தர்களும் அவர்கள் நடத்திய யாகத்தில் இறங்கி உயிர் தியாகம் செய்தனர். இதைக் கண்ட சிவனும் பார்வதி தேவியும் மனமிறங்கி 51 சித்தர்களையும் ஆசிர்வதித்து உயிர் கொடுத்தார்கள். நீங்கள் செய்த யாகம் எங்கள் மனதை மகிழ்வித்தது. நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்து உலகில் எங்கும் இல்லாத அற்புத வடிவமாக அவதாரம் எடுப்போம். இந்த அவதாரத்தில் பார்வதி தேவியான நான் சிவனை என் சிரசில் சூடி சிவ பைரவியாக நான் இந்த உலகை காப்பேன் என்றும், நீங்கள் உயிர் தியாகம் செய்த இந்த வனம் வரும் காலத்தில் சித்தவனம் என்றும் போற்றப்படும் என்று சொல்லி மறைந்தார்கள். இதைக் கேட்ட சித்தர்கள் மகிழ்ச்சி அடைந்து அந்த இடத்தில் ஜீவ சமாதி நிலையை அடைந்தார்கள். சமாதி நிலையை அடைந்த சித்தர்கள் அவர்களின் சமாதி பீடத்தை பாதுகாக்க தசமகா தேவிகளில் ஒருவரான சின்னமஸ்தா தேவியை வணங்கினார்கள். சின்னமஸ்தா தேவி அவர்களுக்கு காட்சியளித்து அவர்கள் வேண்டியபடி 51 சித்தர்களுக்கு காவலாக நின்றனர். சித்தர்களின் சமாதியை பாதுகாக்க சின்னமஸ்தா தேவி காவலாக மாற அன்னையின் காவலாக இருக்கும் இடாகினி வர்ணினி என்ற 2 மோகினிகளும் அங்கு காவலாக நின்றார்கள். அந்த வனத்தில் சித்தர்களும் மோகினிகளும் இரவில் நடமாடத் தொடங்கினார்கள். அந்த இடத்தில் நள்ளிரவு நேரத்தில் மோகினிகள் மெல்லிய சத்தத்தை எழுப்பினார்கள். இதைக் கண்ட மக்கள் அந்த இடத்தில் பேய் இருப்பதாக எண்ணி அந்த இடத்தை மோகினி வனம் என்று பெயர் வைத்து அந்த இடத்தின் வழியே செல்லும்போது பயத்துடனும் நடுக்கத்துடனும் செல்லத் தொடங்கினார்கள். இந்த நிலையில் பார்வதி தேவியின் மேல் அபார பக்தி கொண்ட லக்ஷ்மி அம்மாள் என்ற பெண்மணிக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. பார்வதியை நோக்கி தவம் செய்த அந்த லக்ஷ்மி அம்மைக்கு தேவி பார்வதி கனவில் தோன்றி, மகளே, நீ நினைத்தபடி நான் உனக்கு வரம் தருகிறேன் என்று ஒரு கூடையில் இருந்த சீடை முறுக்கு ஒன்று எடுத்து லட்சுமி அம்மைக்கு கொடுத்து, இதை சாப்பிடு மகளே, நீ நினைத்தது நடக்கும் என்று சொல்லிவிட்டு பார்வதி தேவி மறைந்தார். உடனே லக்ஷ்மி அம்மையாரோ திகைத்து நின்றார். அன்னை கூறியபடி லக்ஷ்மி அம்மையாருக்கு குழந்தை வரம் கிடைத்தது. நாளடைவில் அந்த குழந்தைக்கு காவலாக தாய் பார்வதி மாறினாள். நாகமாக மாறி பாலகனை ஆட்கொள்ளத் தொடங்கினாள். அன்னை பாலகனுக்கு நாகமாகவும் நேரடியாகவும் காட்சி கொடுத்தாள். பாலகன் பள்ளி பருவத்திலேயே அருள்வாக்கு சொல்லவும் நடப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளவும் சக்தியை கொடுத்தாள். கல்லூரி படிப்பை தொடங்கிய பாலகனிடம் நான் வனத்தில் கோயில் கொள்ளப் போகிறேன் என்று அருள் இறங்கி சொல்ல ஆரம்பித்தாள் அன்னை. பாலகன் நாவில் இறங்கி அருள்வாக்கு சொன்னது போலவே பாலகனுக்கு வனத்தைக் காட்டி அந்த இடத்தில் நடந்ததை கூறினாள் அன்னை. அன்னை கூறியபடி சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் சுயம்புவை வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தார் பாலகனிடம் அன்னை. மகனே, எனது உருவத்தை நான் சொல்வது போல் செய்து இந்த இடத்தில் வழிபாடு செய் என கூறி தேவி பார்வதி தலையில் சிவனை சுமந்து நின்று, நான் இந்த உலகில் வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத அற்புத வடிவமாகி அமரப்போகிறேன் என்றும், என்னை சிவபைரவி என்று அனைவரும் வணங்குங்கள் என்றும் கட்டளையிடுகிறாள். அன்னை கூறியபடி சிலை வடிவமைத்து ஆலயம் கட்டி
வழிபாடு செய்கிறார் பாலகர். சித்தர்கள் வாழ்ந்த இடத்தில் தாய் சிவபைரவி கோவில் கொண்டு பாலகன் வடிவில் அருள்வாக்கு உரைத்து தேடி வரும் பக்தர்களை தாய் போல் காக்கின்றாள் அன்னை சிவபைரவி.